வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு இப்போ எங்க கார்ல கூட்டிட்டு போற காரின் வாக்கிங் எல்லாம் இல்ல, வாக்கிங் தான் போறோம். எப்ப பார்த்தாலும் அதே பாஸ்கெட் பால் கிரவுண்டை சுத்தினே இருக்கிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்மளும் நடக்கிறோம்னா அது உடம்புக்கும் ஹெல்த்தியா இருக்கணும், மனசுக்கும் ஹெல்த்தியா இருக்கும், கண்களுக்கும் ஹெல்த்தியா இருக்கணும்ல. மக்களே நம்பாதீங்க, இங்க வந்து புது ஆன்டிங்க யாரும் இல்ல, பழைய பீஸு நல்லாவும் இல்ல. அதனால அங்க புது உருப்படியா பாக்கிறதுக்காக கிளம்பி அங்கதான் நீயும் இருக்க, நீயே பழைய பீஸ் நத்துக்கிறியா? சோ மக்களே பழைய பீஸ் நீ வர்றாங்க சொல்றாங்க, சொல்லலங்க இல்லங்க, ஐ மீன் வேற. ஆக மொத்த ஹெல்த் ஆகிறதுக்கும் உடம்பு குறைக்கிறதுக்கும் நீங்க நடக்க போல. இல்ல நான் ஹெல்த்தியா நல்ல உடம்ப குறைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்குனால தான் போனேன். ஏதோ ஒரு பூச்சி என் கண்ணுல பாஞ்சனால என் கண்ணு இப்படி ஆயிடுச்சு. கண்ணு பிச்சு போட்ட பண்ணு மாதிரி ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. அது நேத்து தான் ரொம்ப பயங்கரமா பார்க்க பயங்கரமா இருந்தது. இப்போ கொஞ்சம் பயங்கரமா பார்க்க நல்லா இருக்கு. என்னடா உளற பின்றியே இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்பதான் ரீல் ஏதாவது போடுவான் பாருங்க, அப்ப பாருங்க. வாக்கிங் போறோம் நாங்க. வாக்கிங் எங்க போலாம்னா நியர்பையா நிறைய பார்க் இருக்கு ஆக்சுவலா. சரி, இங்க அன்னைக்கு நாங்க பார்பிக்யூ பண்ண போலாம்னு பிளான் பண்ணி போய் ஒண்ணுமே பண்ணாம வந்த அந்த முஸ்ரிஃப் பார்க் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்க பார்பிக்யூலாம் பண்ண போல, வேடிக்கை பார்க்கிறதுக்காக போறோம். அதனால நீங்களும் வாங்க, வாக்கிங் போகலாம். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். ஜூம்ல இருக்கனால என் மூஞ்சி நல்லா இருக்காது. அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, என்ன அப்படி தள்ளி வச்சா சொல்றதுக்கு இல்லைங்க. நம்ம ஓகே போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஆமா, கொஞ்சம் கேவலமா தான் இருப்பேன் நானு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். ஓகே ஓகே, நம்ம வாக்கிங் போய் வைடி வாயக்கிண்டா ஏதாவது திட்டிர போறேன்டி நானு. நீ என்ன திட்டு, அதுதான் வேணும் மக்களுக்கு. என்னங்க என்ன குள்ள சொன்ன பாக்கறாங்க நடக்காதா? அன்னைக்கு நம்ம பதத்த நிலைமையில கொஞ்சம் இருட்டோடி வந்தோம். ஆனா இந்த டைம் கொஞ்சம் வெளிச்சமா கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. பாத்தீங்களா? ஆனா யாருமே இல்லங்க. ஆமாங்க, காலியா இருக்கு. நாங்க ஏன் ஒர்க்கிங் டேஸ் வந்தோம் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். துபாயில வந்து இப்போ ரம்தான், துபாயில மட்டும் இல்ல வேர்ல்ட் ஃபுல்லா இப்போ வந்து ரம்தான் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாப்பி ரம்தான். ஹாப்பி ரம்தான் மக்களே. அது பேர் என்ன சொல்லுவாங்க? ரமதான் முபாரக். எனக்கு அது தெரியல. ரம்தான் முபாரக். இப்போ இங்கே இந்த மாதம் ஃபுல்லுமே வந்துட்டு அவங்க வந்து நோன்பு இருப்பாங்க சாப்பிடாம. ஸோ துபாயில் சவுதியில் எங்கள் மாதிரி ஜிசிசி கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்லது என்ன அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் 6 மணி நேரம் தான் வேலை. யூஸ்வலாக 12 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு 9 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. அதுவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரில, நான் நார்மலாக சொல்கிறேன். 12 ஹவர் இருக்கிறவங்களுக்கு 9 ஹவர் ஆக்கிடுவாங்க. ஆல்ரெடி 9 ஹவர் இருக்கிறவங்களுக்கு 6 ஹவர் ஆக்கிடுவாங்க. ஸோ முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் 8 மணிக்கு போனால் எல்லாம் டிராஃபிக் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு 7:30-8 மணி ஆயிரும். ஸோ வந்து நம்ம தூங்கணும்னு நினைக்கிறதுக்கே 2 இட்லி உள்ள தள்ளும். அது எப்படி தானே காலையில் நாங்கள் நைட்டு 10 மணிக்கு தூங்கினாதான் காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சு அது பண்ணுவோம். நீ 7:30க்கு கிளம்பிடுவான், வந்து 7:30 கிளம்பிட்டு நைட்டு 8 மணி ஆகும். டிராஃபிக் இருந்துச்சுன்னா சொல்ல கூட வேணாம், விடுஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற சொல்லவே தேவையில்ல. அது இப்போ ரொம்ப டிராஃபிக் கூட்டிட்டாங்க, முடியலங்க. அபிபி டோன்ட் கம் டு துபாய். ரொம்ப முடியலன்னு எங்களால் அடி வாங்க முடியல. நீங்கள் மட்டும் நல்லா இருக்குமாடான்னு கேட்குறது என் காதில் விழுது. வாங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வாரமாக இருந்துப்போம். பேச வந்ததே மறந்தாச்சு. ஸோ அப்படி டயர்டாயிருவோம், திரும்பி வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு தான் அந்த தெம்பு இருக்கும். பட் இப்போ வந்து எப்படின்னா காலையில் ஒரு 8 மணிக்கு போனால் 2 மணி 3 மணி 4 மணி அந்த மாதிரி அந்த ஒரு மத்தியானம் கரெக்டாக அந்த ஈவினிங்குள்ளே வந்துடலாம். ஸோ இன்றைக்கி அப்படி வந்ததுனால எப்போவுமே வாக்கிங் போயிட்டுருக்கோம். எப்போவுமே இல்லை, இந்த ரம்தான் டைமுக்கு இப்போ இது 2வது நாள். ஸோ இப்போ நேற்று போகலாம். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் இப்போ சீக்கிரமாக வந்தால் தான் நம்மளாலையும் சீக்கிரமாக 8 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 10 மணிக்காவது தூங்க முடியும். இவங்க ஃபஸ்ட்டுலாம் வந்து 8:30 மணிக்கு வருவாங்க, சாப்பிட்றதே 9 மணி, அது தூங்குறது 11 மணி ஆயிடுது. சாப்பிட்ட உடனே தூங்கினாலும் நெஞ்சு அரிக்குது. இப்போ வயசு அதெல்லாம் இல்லைங்க. நான் என்ன சொன்னேன், நின்னா உட்கார முடியல, உட்கார்ந்தா எழுந்திரிக்க முடியல. முன்னாடியே சாப்பிடலான்னு பார்த்தா அவளால சாப்பிடுமா மனசு வர மாட்டேங்குது தனியா சாப்பிட. அதனால சரி இவங்க வரட்டும் அப்படின்னுக்காக இவங்களுக்காக வெயிட் பண்ணி நம்ம 2 பேரும் சாப்பிடுறது. ஆனா இந்த மாதிரி இந்த 30 நாள் தான் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியும்.
சும்மா எங்கேயாவது ஆமாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமை நம்ம வந்து சேஃபாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வீக்கெண்டுனா விளாட போயிடுவோம். ஸோ அந்த வீக் டேஸில் இதுவே நம்ம வருஷம் ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நல்லா தான் இருக்கும். சரி விடு, ஒரு மாதம் வர்றதே பெரிய விஷயம். ஸோ அப்படி நாங்கள் சுற்றி பார்க்கலான்னு சும்மா கிளம்பி வந்தது தான். எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து இந்த முஷ்ரிஃப் பார்க் வந்து இருக்குது. என்ட்ரி வந்து இங்கே வந்து 10 dirhams. ஆக்சுவலாக இதெல்லாம் வீக்கெண்டு வந்தீங்க அப்படின்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஆமாம் ஆமாம், நாங்கள் ஒரு வீக்கெண்ட் தான் வந்திருந்தோம். ஆக்சுவல் பார்பிக்யூ போடுறோம்னு நினைக்கிறவங்க வரலாம். கல்யாணம்னு சொல்ல வந்தேன். குழந்தைங்களோட தெரியுது. நீங்கள் எதுவும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நீங்கள் வந்து விளையாடுங்க, ஜாலியாக பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டு ஒரு மாதிரி நம்ம ஊரில் இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் ஒரு மாதிரி பனி இல்லாத டைமில் நடந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் தனியாக யாரையுமே காணோம். அன்னைக்கு வந்தால் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. எங்களால் வண்டி பார்க் பண்ண கூட இடம் இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் ஆனால் வீக் டேஸ், இதுக்கு தாண்டி வீக் டேஸில் இருக்கணும் நமக்கு ஆஃபு. யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. மாதிரி நல்லா ஜாலியாக பேக் பண்ணோமா, இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டோமா. அதுலேயும் இந்த சவுண்டு இதில் கேட்குதான்னு தெரில, அந்த கிளி கத்துறது. ஒவ்வொரு மரத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 20-30 கிளிங்க உட்காந்து கத்திட்டு இருக்குதுங்க. இடையில மயில் சவுண்டு வேற கேட்குது. இந்த ஜாக்கெட்டையே போட்டு திரியிறான். இந்த ஜாக்கெட்டோட மகிமை என்ன தெரியுமா? என்ன மகிமை? சரக்குக்கு தேவை பாக்கெட்டு, குளிருக்கு தேவை ஜாக்கெட்டு. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் மக்களை, ஃப்ளவர் கார்டன். நம்ம போய் பாப்போம். இதான் சோழர்கள் வாழ்ந்த தேசமா? முஸ்லிம் நேஷனல் பார்க் போய் படிச்சிட்டேன். பிஓடி டாய்லெட்னா என்ன சொல்லு? பிஓடி டாய்லெட்னா சரி வா போலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல போட்டு விடுங்க गाइस. பிஓடி டாய்லெட்னா என்னன்னு. நம்ம இப்ப இந்த பார்க் தான். என்னது ஆர்கனைசேஷன் போடு டெக்ளரேஷனா? ஆக்சுவலா அது கரெக்ட்டா தெரியல. பீப்பிள் ஆஃப் men ஆர்கனைசேஷன் இல்ல, அது வந்து இந்த பீப்பிள் எல்லாம் டிஃபரன்ட்லி கூடி வந்து டிஃபரண்டா போவாங்க. போடி பைத்தமே, அது நம்ம ஊர் கக்குஸ்டி. அது இது வந்து அப்படி இல்லடி. பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்களா? டிட்டர்மினேஷன் என்னது? அந்த டிக்ளரேஷன்லடி ரெண்டு பேரும் தற்குறியா இருந்தா எப்படி? ஆக்சுவலாக பீப்புள் ஹூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள், அதாவது நம்ம அந்த ஊனமுற்றவர்கள் சொல்லுவாங்க. ஏதாவது திட்டிட போறேன் வாடியாங்கிட்டு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் வந்து வாங்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் அல்லாஹ் டொண்டொண்டொண்டொண்டொண்ட யா அல்லாஹ் அல்லாஹ். குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நிறைய விளையாடுற இடம் இருக்கு. இந்த மாதிரி குரங்குகளோட வந்தீங்கன்னா எதையாவது உடச்சி ஃபைன் வாங்கிட்டு தான் போகணும். நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி மூஞ்சல் அதெல்லாம் என்னை பாட்டு விட்டுட்டு நீங்க பாட்டு எங்கேயா போனா கூட. நீ ஆக்சுவலா ஒரு குழந்தைய பெற்று அதை விட்டுட்டு நீ எங்கேயாவது நடக்க போகணும். நீயே இங்க ஆடிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் என்ன குறை சொல்லிட்டு நீ என்ன, உனக்கே அப்படிதானே இருக்கு. யாராவது வராங்களான்னு பாரு. இதெல்லாம் குழந்தைங்களோட அப்படிலாம் இல்லை. நம்ம சீசன் டைம்ல வந்திருந்தோம்னா, அதாவது லீவ்ல வீக்கெண்ட்லாம் வந்திருந்தோம்னா இங்கே வந்து கேமல் ரைட்லாம் இருக்குமா. நம்ம போகலாம். நம்மளும் போகலாம். இன்னைக்கு மாதிரி நான் வந்து உட்காந்து கத்தணும் அதானே? இல்லை அங்கே டிக்கெட் இருந்துச்சு, அவங்க கூடயே வருவாங்க. கேமல் வந்து அதில் ஏறி போவோம். கேமலும் ஹார்ஸும். இங்கே நின்னா நம்ம தலையில் ஏதாவது விழுந்துரும். ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு ஹார்ஸ் தெரியுது. அந்த ஒரு பால் மட்டும் தான் எங்களால டிக்கி மட்டும் தான் பார்க்க முடியுது. நீங்க மட்டும் ஆடுது அது வந்து ஹார்ஸ். எப்படியோ கேமலுக்கு வந்து கேமல் கண்டுபிடிக்க முடியல. எங்களால் ஹார்ஸ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்ற போறேன். வர்றேன். அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ரவுண்டா. அந்த ரவுண்டுக்கு நடுவில் அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏதாவது ஒட்டிக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துருந்தா நம்மளும் உட்காந்து தின்றுருக்கலாம். என்னடி நீ ஐடியாலாம் பண்ணிட்டியாடி? நான் நினைச்சேன் இங்க நிறைய பேர் இருப்பாங்க பார்க்கணும். ஆமாம், ஆக்சுவலாக நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் போன தடவை வரும்போது கசகசன்னு இருந்தாங்க. ஆள் நிற்கவோ வண்டி பார்க் பண்ணவோ இடம் இல்லை. ஆமாம், இவ்வளோ காலியாக இருக்கும். அது இன்னைக்கு தான் இருக்குதா இல்லை நாளைக்கு வந்து? ஆக்சுவலாக இன்னைக்கு தேர்ஸ்டே. ஆமாம், தேர்ஸ்டே வந்திருக்கோம். வீக் டேஸில் வந்ததுனால ஒரு வேலை இவ்வளோ ஃப்ரீயாக நம்ம
நாளைக்கு வந்திருந்தா கிழிஞ்சிருக்கும் வீக்கெண்டு. ஏன்னா ஒரு சில பேருக்குலாம் மத்தியானமே ஆஃபீஸ் விட்டுருவாங்க. ஆமாம், ஆனால் வீக் டேஸில் வாங்க ரொம்ப சைலண்ட்டாக பியூராக வாவ் ஒரு மாதிரி அலோனாக பீஸ்ஃபுல்லாக இல்லை, ஒரு மாதிரி தனியாக போகிற மாதிரி நம்ம மட்டும்தான் இருக்கோங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளைட் சவுண்டு, கிரிக்கியா முறிக்கியா நீங்கள் இருக்க பூச்சி சவுண்டு, கிளி சவுண்டு, ஸ்பெஷல் ஈடுபாடு இருந்தவங்க வீட்டில் தனியாக இருந்து ஒரு நாள் சவுத்தை பார்த்தவங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் இப்படி வந்தீங்கன்னா அந்த கிளி சத்தம், புறா சத்தம், ஒரு மாதிரி நிம்மதியாக க்ரீனாக இருந்து பார்க்கறதுக்கு. ஆமாம், குதிரை ஒட்டகம் ஆய் நாத்தம் எல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு எமோஷனலாக சொல்ல. ஆமாண்டே உனக்கு அப்படிதானே இருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன சண்டை போட்டுட்டு இருப்பான், நல்லா குடுக்குன்னு உட்காந்து ஏதாவது அப்படி ஃபோன் தேய்ச்சிட்டு இருப்பான், அவ்வளோதான். ஆமாம், ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபோன் கீன்லாம் அழகாக வண்டியில் வச்சுன்னு எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவீங்க. அதனால் பேக்கெட்டில் வச்சுட்டு நடந்துட்டு திரும்பி வந்துருங்க. காதலர்கள் காதல் பண்ணலாம், நியூலி மேரிட் நியூலி படிக்கலாம். ஏய் என்னடி சொல்ற? காதலர்கள் காதல் படிக்கணும்னா முறைப்படி இந்த மாதிரி சொன்னாங்க. தப்பா எதுவும் செய்திட வேணாம். என்னையும் பழி துபாய் போலீஸ் ஃபைன் மட்டும் போடாது. தானே பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இதெல்லாம் வேணாம். மனசு விட்டு பேசுறது, அப்படி வீட்டில் இருந்தாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, பேச முடியாது. வருவாங்க, வந்து தூங்குவாங்க. அதுவும் இந்த சீசன் என்ஜாய் பண்ணுறவங்க இந்த ஒரு மார்ச்சுக்குள்ளே வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க கைஸ். நாங்கள் இந்த வீடியோவே மார்ச் மாதம் தான் போடுவோம்னு நினைக்கிறேன். இது ஏப்ரல் மாதம் இப்படி வருவோமா அப்படின்னு தெரியாது. இருக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இத்துடன் இந்த வாக்கிங் போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ மூடித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு பார்க்காக தேடி வீடியோ போடுவோமா? யாரும் பார்க்க மாட்டாங்களா? ஏய் பாப்பாங்களே, எதுக்குடி லைட்டு தூக்கி பிடிச்சிருக்க? ஸோ இத்துடன் நம்ம வாக்கிங் போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிவடைகிறது. அடுத்து புதுவிதமான புதுசாக இன்னொரு பார்க்கு, ஃப்ரீயாக ஒரு பார்க்கு எங்கள் வீட்டாண்டே தேடி கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் ஒரு வீடியோ போடுவோமா? ஆமாம், போடலாம். அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் சிட்டிஸ். பாய். மண்டபத்திரம் கைஸ்.